என்எம்எஸ் தேர்விற்கு தயாராகி கொண்டிருக்கும் மாணவ செல்வங்களுக்கு காலை வணக்கம். நம்ம சேனலில் ஏற்கனவே 7ஆம் வகுப்பில் முதல் பருவத்தில் அளவீட்டியல் பாடத்துலையும் விசையும் இயக்கம் அப்படிங்கிற பாடத்துலையும் கடந்த 10 ஆண்டுகளாக என்எம்எஸ் கொஸ்டின்ஸில் என்ன மாதிரியான கேள்விகள் கேட்டிருந்தாங்க அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா, அழகு 3ல் நம்மை சுற்றியுள்ள பருப்பொருள்கள் அப்படிங்கிற பாடம் இருக்குது. இந்த பாடத்தில் இருந்து கடந்த 10 ஆண்டுகளாக என்எம்எஸ் தேர்வில் என்ன மாதிரியான கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஏற்கனவே இந்த அளவீட்டியல் விசையும் இயக்கமும் வீடியோ பார்க்காதவங்க இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் இந்த 2 வீடியோவோட லிங்க் தர்றேன், அதையும் போய் நீங்கள் பார்த்துக்குங்க. மாணவர்களே, இப்போ இதில் வந்து உங்களுக்கு 2012, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20 இந்த 9 ஆண்டுகள் இருக்கக்கூடிய அந்த என்எம்எஸ் தேர்வுக்கான கொஸ்டின்ஸ்லாம் இதில் இருக்குது. இப்போ நம்ம இதிலேருந்து தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த வீடியோவை பார்க்க போகிறோம். 2011ஆவது ஆண்டு கொஸ்டின்ஸ் மட்டும் நம்மள்ட்ட இல்லை, அது வந்து யூடியூப்பில் தான் இருக்குது, வீடியோ ஃபார்மேட்டில் இருக்கிறதுனால நான் அதை வந்து பார்த்து அதை உங்களுக்கு நான் சொல்லிக்கிறேன். வாங்க இப்போ நம்ம இந்த கடந்த 10 ஆண்டுகளில் இந்த பாடங்கள்லேருந்து கேட்கப்பட்ட கேள்விகளை போய் பார்ப்போம். மாணவர்கள், நம்ம 2011 சாட் கொஸ்டினில் போய் பார்க்கும்போது அறிவியலிருந்து இந்த நம்மை சுற்றியுள்ள பருப்பொருள்கள் பாடத்துலேருந்து எந்த விதமான கேள்வியும் கேட்கப்படலை. ஸோ நம்ம அதுக்கடுத்து என்ன பண்ணுறோம், 2012ஆவது கொஸ்டின்ஸுக்கு வரோம். இந்த 2012ஆவது கொஸ்டின்ஸில் 2 கேள்வி கேட்டிருக்காங்க. 2 கேள்வியிலும் அறிவியலிருந்து கேட்டிருக்காங்க. முதல் கேள்வி 123ஆம் பக்கத்தில் 123வது கேள்வியாக கேட்டிருக்காங்க. தனிமத்தின் மிகச்சிறிய துகள், தனிமத்தோட மிகச்சிறிய துகள் எதுன்னு கேட்டிருக்காங்க. 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. மூலக்கூறு, அணு, அயனி, சேர்மம் அப்படிங்கிற 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. உனக்கு ரொம்ப சிம்பிளாக ஈஸியான கேள்வி, உனக்கே தெரியும் தனிமத்தோட மிகச்சிறிய துகள் எது அப்படின்னு. எதுனா அணு. உங்கள் புக்கில் 29ஆம் பக்கத்தில் அந்த கொடுத்துருக்காங்க பாருங்கள், தனிமத்தின் மிக நுண்ணிய துகளே அணு என்று அழைக்கப்படுகிறது. இது இந்த இடத்துல இருந்தால் அவங்க கேட்டிருக்காங்க. அடுத்து இந்த பாடத்துலேருந்து இன்னொரு கேள்வியும் கேட்டிருக்காங்க. 127ஆவது கொஸ்டின்ஸில் ஓசோன் மூலக்கூறில் இருப்பது, ஓசோன் மூலக்கூறில் என்ன இருக்குதுன்னு கேட்டிருக்காங்க. 1 ஆக்சிஜன் அணு, 2 ஆக்சிஜன் அணுக்கள், 3 ஆக்சிஜன் அணுக்கள், 4 ஆக்சிஜன் அணுக்கள். உங்கள் புக்கில் 30ஆம் பக்கத்தில் இருக்குது ஓசோனோட குறியீடு. ஓசோன் குறியீடு பார்த்தீங்களா, O3. அப்போ இதில் எத்தனை ஆக்சிஜன் அணுக்கள் இருக்குதுன்னு பார்த்தோன்னே நம்மளுக்கு தெரிஞ்சிருது, 3 ஆக்சிஜன் அணுக்கள் இருக்குது. அப்போ நீங்கள் இங்கே உங்கள் எங்கே டிக் பண்ணிக்கலாம், எத்தனை ஆக்சிஜன் அணுக்கள் அப்படின்னு பார்த்தா 3வது ஆப்ஷன்ஸ் 3 ஆக்சிஜன் அணுக்கள் இருக்கிறது. மாணவர்களே, அடுத்து நம்ம 2013ஆவது கொஸ்டின்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா, 2013 வந்து 3 கேள்விகள் கேட்டிருக்காங்க. இந்த பாடத்தில் இருந்து மட்டும் 3 கேள்விகள் கேட்டிருக்காங்க. அதில் முதல் கேள்வி 125ஆம் பக்கத்தில், பக்கம்னே வருது, 125வது கேள்வியாக இருக்கக்கூடிய உலோக போலிகளுக்கு எடுத்துக்காட்டு. உலோக போலிகளுக்கு எடுத்துக்காட்டு சொல்லி போரான், தாமிரம், தங்கம், குரோமியம் கொடுத்துருக்காங்க. இதுக்கு என்ன ஆன்சர்னு வாங்க பார்ப்போம். உங்கள் புக்கில் 33ஆம் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா உலோகப் பொலிகள் அப்படிங்கிற டாபிக் கொடுத்துருப்பாங்க. உலோகப் பொலிகள்லாம் உங்களுக்கு தெரியும், அதாவது உலோகங்கள் மற்றும் அலோகங்களின் பண்புகளை வெளிப்படுத்தும் தனிமங்கள். உலோகங்களோட பண்பையும் வெளிப்படுத்தும், அலோகங்களோட பண்பையும் வெளிப்படுத்தும். அது 2 மாதிரி இருக்கிறதுனால தான் அதை நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா உலோகப் போலிகள் அப்படின்னு சொல்கிறோம். இதுக்கு என்னென்ன எடுத்துக்காட்டுகள் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, சிலிக்கன், ஆர்சனிக், ஆன்டிமனி மற்றும் போரான் உங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய 4 இது. இதில் வந்து நம்மளுக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். இப்போ கொஸ்டின்ஸில் பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க, போரான், தாமிரம், தங்கம், குரோமியத்தில் வரும்போது நமக்கு தெரிஞ்சிருது உலோகப் பொலிகளுக்கு எடுத்துக்காட்டு என்னது, எஸ் 1 போரான். அடுத்து மாணவர்களே, 127ஆவது கேள்வியும் இந்த பாடத்தில் தான் கேட்டிருக்காங்க. பார்த்தீங்கன்னா இங்கிட்ட தனிமங்கள் கொடுத்துருக்காங்க, இங்கிட்ட குறியீடுகள் கொடுத்துருக்காங்க. தங்கம், வெள்ளி, டங்ஸ்டன், மெர்க்குரி, அதே மாதிரி இங்கிட்ட W, HG, AG, AU. பொதுவாக உங்களுக்கு இந்த மாதிரி 4 இது கொடுத்துருந்தாங்கன்னா ஏதாவது 2 தெரிஞ்சாலே நீங்கள் என்ன பண்ணிடலாம், இப்போ 2ஓ 1ஓ தெரிஞ்சாலே நம்ம ஓரளவுக்கு ஆன்சர் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடலாம். எப்படி நான் சொல்லித்தரேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் உங்கள் புக்கில் 34ஆம் பக்கத்தில் இருக்கக்கூடிய செயல்பாடு 1ல் இருக்கக்கூடிய இது எல்லா தனிமங்களோட குறியீடுகளும் நீங்கள் படிச்சுக்கணும். நிறைய கொடுத்துருக்காங்க. தங்கம், வெள்ளி, தாமிரம், இரும்பு, நைட்ரஜன், ஆக்சிஜன், அலுமினியம், கால்சியம், பாஸ்பரஸ், மெக்னீசியம், பொட்டாசியம், சோடியம், இது எல்லாத்துக்குமே நான் குறியீடு கொடுத்துருக்கேன். முதல் எழுத்து கேபிட்டல் லெட்டரில் எழுதணும், 2வது எழுத்து ஸ்மால் லெட்டரில் எழுதணும். இது நீங்கள் படிச்சுட்டாலே இங்கே பார்த்தீங்களா, தங்கத்துக்கு என்ன கொடுத்துருக்காங்க, AU, வெள்ளிக்கு AG. மற்றது 2 கொடுக்கல, அது 2 உங்களுக்கு 8ஆம் வகுப்பில் இதே மாதிரி நம்மை சுற்றியுள்ள பருப்பொருள்கள் பாடத்தில் நம்ம கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளுக்கு இந்த பாடத்தில் வந்து 2 கொடுத்துருக்காங்க. இந்த 2 வச்சு நம்ம ஆன்சர் எப்படி பிக் பண்ணுறோம்னு பாருங்கள். இங்கே பாருங்கள், தங்கத்துக்கு வந்து நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி AU ஆரம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ 1க்கு வந்து D, 1க்கு வந்து என்ன வருது, D வருது. அப்போ 1க்கு இங்கே என்ன D வருது பாருங்கள், இங்கே 2 ஆப்ஷன் இருக்குது. 1 3வது ஆப்ஷன், இல்லை 4 ஆப்ஷன். அப்போ ஸோ இதில் இது 2ல் தான் ரைட்டு. அடுத்து பாருங்கள், வெள்ளி வந்து என்னது, AG அர்ஜென்டைம்னு வரும். வெள்ளி வந்து என்னது, C. அப்புறம் 2க்கு வந்து C. இப்போ 2க்கு வந்து C எங்கே இருக்குது பாருங்கள், அதுவும் பாருங்கள் 2க்கும் C ஒரே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. இப்போ 2 இது குழப்ப முடியாது. அடுத்து நீ 3வதுக்கு தான் நம்ம போகணும். டங்ஸ்டன் உங்களுக்கு நீங்கள் படிச்சிருப்பீங்க, டங்ஸ்டனோட குறியீடு வந்து என்னது, W. ஸோ 3க்கு வந்து A,
3க்கு வந்து ஏ இந்த இருக்குது. அப்போ இதுதான் 3வது தான் ஆன்சர். அதே மாதிரி 4 மெர்க்குரிக்கு வந்து பாதரசம், அது வந்து ஹச்ஜின்னு உங்களுக்கு தெரியும். ஸோ 4க்கு வந்து பி, அதான் இங்கே 4க்கு வந்து பி. ஸோ ஆன்சர் வந்து இங்கே 3. ஸோ இந்த குறியீடுகளை பூரா நீங்கள் படிச்சுக்கணும். 8ஆம் வகுப்பில் ஒரு பாடம் இருக்குது, அது வரும்போது இந்த டங்ஸ்டன் மெர்க்குரி குறியீடுலாம் நீங்கள் படிச்சிடலாம். ஸோ அடுத்து பாருங்கள் 128வது கேள்வி இதே பாடத்தில் தான் கேட்டிருக்காங்க. ஏற்கனவே கேட்ட ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ், ரொம்ப டைரக்ட் ரிப்பீட்டட் கொஸ்டின். தனிமத்தின் மிகச்சிறிய துகள் எது? அணு. மாணவர்களே 2013 இன்னொரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. மொத்தம் 4 இது கேட்டிருக்காங்க. அது 133வது கேள்வியாக இருக்குது. ஐயூபேக்கின் விரிவாக்கம், சில பேர் ஐயூபிஎஸ்சின்னு சொல்லுவாங்க. இப்போ ரீசெண்டாக ஐயூபேக் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஐயூபேக் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, உங்கள் புக்கில் வந்து 33ஆம் பக்கத்தில் தனிமங்களின் குறியீடுகள் அப்படிங்கிற டாப்பிக்கில் இருக்குது. அதாவது ஐயூபேக்னா என்னது? ஐனா இன்டர்நேஷ்னல், யூனா யூனியன், பீனா இன்டர்நேஷ்னல் யூனியன் ஆஃப் பியூர், பீனா பியூர், அண்டு ஏக்கு வந்து அப்ளைடு, சிக்கு வந்து கெமிஸ்ட்ரி. எப்படி சேர்த்து வாசிக்கணும் அப்படின்னா, இன்டர்நேஷ்னல் யூனியன் ஆஃப் பியூர் அண்ட் அப்ளைடு கெமிஸ்ட்ரி, இதுக்கு பேர் தான் ஐயூபேக். இது நீங்கள் மனப்பாடம் பண்ணிக்கணும். இது வந்து என்ன, எதுக்காக இந்த அமைப்பு இருக்குன்னா, தனிமங்களுக்கு பேர் வைக்கிறது. தனிமங்களுக்கு வந்து நம்மளாம் பேர் வச்சிட முடியாது, லத்தீன் மொழி அதில் நிறைய படிப்போம் நம்ம. தனிமங்களுக்கு எப்படி பேர் வைக்கிறது, அந்த பேர் வச்சதை அங்கீகரிக்கக்கூடிய அமைப்புக்கு பேர் தான் இந்த ஐயூபேக், இன்டர்நேஷனல் யூனியன் ஆஃப் பியூர் அண்ட் அப்ளைடு கெமிஸ்ட்ரி. இங்கே எங்கே இருக்குன்னு பாருங்கள், இன்டர்நேஷனல் யூனியன் ஆஃப் பியூர் அண்ட் அப்ளைடு கெமிஸ்ட்ரி எங்கே இருக்குன்னு பாருங்கள், முதல் ஆப்ஷனாகவே இருக்குது. ஸோ நீங்கள் இதை டிக் பண்ணிக்கணும். ஸோ இந்த 2013 பார்த்தீங்கன்னா 4 கொஸ்டின்ஸ் இந்த பாடத்துலேருந்தே வந்திருக்கு. அவ்வளோதான். இனி அடுத்து வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, 2014வது கொஸ்டின் பார்க்க போகிறோம். மாணவர்களே, இந்த 2014வது சாட் கொஸ்டினில் ஒரே ஒரு கேள்வி தான் கேட்டிருக்காங்க. அது 115வது கேள்வியாக கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, ஒரு திடப்பொருளின் வெப்பநிலையை அதிகரிக்கும் போது டேஸ் ஆற்றல் அதிகரிக்கிறது. ஒரு திடப்பொருளை நம்ம ஹீட் பண்ணும்போது எந்த ஆற்றல் அதிகரிக்கிறது? வேதி, இயக்க, காற்று, நிலை அப்படின்னு ஒரு 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இது உங்களுக்கு 37ஆம் பக்கத்தில் அந்த திண்மம், திரவம் மற்றும் வாயுக்கள் மீது வெப்பத்தின் விளைவு அப்படிங்கிற சாப்டரில் உங்களுக்கு விளக்கமாக கொடுத்துருப்பாங்க. ஒரு திண்ம பொருளை வெப்பப்படுத்தினா என்ன நடக்குது, திரவ பொருளை வெப்பப்படுத்தினா என்ன நடக்குது, வாயு பொருட்களை வெப்பப்படுத்தினா என்ன நடக்குது அப்படின்னு போட்டிருப்பாங்க. பொதுவாக ஒரு திண்ம பொருட்களை வெப்பப்படுத்தும் பொழுது அந்த துகள்கள் வந்து என்ன பண்ணும், ஆற்றலை பெற்று தீவிரமாக அதிர்வடைய ஆரம்பிக்கும். ஒரு எந்த தீவிரமாக அதிர்வடைய ஆரம்பிக்கும். அப்படி அதிர்வடையும் பொழுது அதோட பருமன் அதிகரிக்கும், ஆனால் அதோட பரிமாணத்தில் எந்த மாற்றமும் இருக்காது. அதாவது பருமன் அதிகரிக்கும், ஆனால் வெயிட்டில் எந்த விதமான இதுவும் இருக்காது. அதுதான் இங்கே சொல்கிறாங்க. ஸோ அப்போ நம்மளுக்கு இங்கே பார்த்தாலே தெரிஞ்சிடும், திடப்பொருளின் வெப்பநிலையை அதிகரிக்கும் பொழுது அதோட டேஸ் ஆற்றல் அதிகரிக்கிறது. எந்த ஆற்றல் அதிகரிக்கும்? அதோட இயக்க ஆற்றல். ஏன்னா இயக்க ஆற்றலை பெற்று தான் அது என்ன அதிர்வடைய ஆரம்பிக்கும். இந்த இயக்க ஆற்றலை பெறதுனால தான் அப்படியே என்ன ஆகும், அதிர்வடைய ஆரம்பிக்கும். திரவ பொருள் ஒன்றோடு விலக ஆரம்பிக்கும். இது எல்லாமே நம்ம இந்த டாபிக் நீங்கள் படிச்சிங்கனாலே உங்களுக்கு ஓரளவுக்கு இந்த டாபிக் இருக்கக்கூடியதை தெரிஞ்சிடும் உங்களுக்கு. அதே மாதிரி 2015வது கொஸ்டின் எடுத்துக்கிட்டோம்னா, இந்த பாடத்திலேருந்து நம்மை சுற்றியுள்ள பரப்புரைகள் பாடத்திலிருந்து எந்த விதமான கொஸ்டினும் கேட்கல. ஸோ 2016 கொஸ்டின் பேப்பர் எடுத்துக்கிட்டோம்னா இதுலேருந்து ஒரே ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. அது உங்கள் இதில் 123வது கேள்வி. என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள், டேஸ் மாறும்போது பருப்பொருள் ஒரு நிலையிலிருந்து மற்றொரு நிலைக்கு மாற்றமடையும். பருப்பொருள்லாம் நமக்கு தெரியும், திண்ம பொருள், திரவ, வாயு பொருட்கள் இருக்கும். அது எது மாறுச்சுன்னா அது ஒரு நிலையிலிருந்து மற்றொரு நிலைக்கு மாறும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அழுத்தம், பருமன், வெப்பநிலை, அடர்த்தி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஆன்சர் பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் உங்கள் புக்கில் இதே டாபிக் தான், திண்மம், திரவம் மற்றும் வாயுக்கள் மீது வெப்பத்தின் விளைவு அப்படிங்கிற டாப்பிக்கில் நம்ம இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது வந்து ஒரு பருப்பொருள், பனிக்கட்டி. இதை வெப்பப்படுத்தும் போது என்னவா மாறுது, அது பனிக்கட்டியை வெப்பப்படுத்தும் போது நீராக மாறும். அதை மறுபடியும் வெப்பப்படுத்தும் போது என்னவா மாறுது, நீராவியாக, அதாவது வாயுவாக மாறுது. ஸோ ஒரு பருப்பொருள் ஒரு நிலையிலிருந்து இன்னொரு நிலைக்கு எப்போ மாறுது அப்படின்னா அதை நாம் வெப்பப்படுத்தும் பொழுது மாறுது. ஸோ நம்மளுக்கு இங்கே ஆன்சர் என்ன, உங்களுக்கு பார்த்தோன்னே தெரிஞ்சிருச்சு. எஸ், 3வது ஆன்சர் வெப்பநிலை. வெப்பநிலை மாறும்போது பருப்பொருள் ஒரு நிலையிலிருந்து மற்றொரு நிலைக்கு மாற்றம் அடையும். ஸோ 2016 இந்த ஒரு கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்க. மாணவர்களே, அடுத்து 2017வது கொஸ்டின்ஸ் எடுத்து நம்ம பார்க்கும்பொழுது எப்படின்னா ஒரே ஒரு கேள்வி தான் கேட்டிருக்காங்க. அந்த ஒரே ஒரு கேள்வியும் 129வது கேள்வி, குளுக்கோஸின் மூலக்கூறு வாய்ப்பாடு. குளுக்கோஸோட மூலக்கூறு வாய்ப்பாடு C6H12O6, C12H22O11, C6H10O5N, C4H10. இது 4ல் குளுக்கோஸோட மூலக்கூறு வாய்ப்பாடு எதுன்னு கேட்குறாங்க. வாங்க பார்ப்போம். உங்கள் புக்கில் 36ஆம் பக்கத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு நிறைய இது கொடுத்துருக்காங்க, சேர்மங்கள் கொடுத்துருக்காங்க, அதோட பெயர்கள் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து இந்த பெயர்களுக்கும் அந்த சேர்மங்களோட வாய்ப்பாடுகள் நீங்கள் படிச்சுக்கணும். நம்மளுக்கு இந்த வருஷம் அந்த 2017 ஒரு இது கேட்டிருக்காங்க. குளுக்கோஸோட மூலக்கூறு வாய்ப்பாடு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா C6H12O6 அப்படிங்கிறது 2017 கேட்டிருக்காங்க. நீ இது எல்லாத்துக்கும் மூலக்கூறு வாய்ப்பாடு படிச்சுக்கணும். சோடியம் குளோரைடு, எத்தனால், அம்மோனியா, கந்தகமிலம், மீத்தேன், சுக்ரோஸ், இது எல்லாத்துக்குமே நீங்கள் படிச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லது. இங்கே வந்து நம்மளுக்கு என்ன ஆன்சர், அப்போ உங்களுக்கு தெரிஞ்சிடும் என்ன ஆன்சர். 129க்கு குளுக்கோஸோட மூலக்கூறு வாய்ப்பாடு C6
H12O6. ஸோ மாணவர்கள் நம்ம 2018 கொஸ்டின் எடுத்து அனலைசிஸ் பண்ணி பார்க்கும்போது இந்த பாடத்துலேருந்து 2018 எந்த விதமான கொஸ்டினும் கேட்கலை. ஸோ மாணவர்கள் நம்ம 2019 கொஸ்டின் எடுத்து பார்க்கும்போது இந்த பாடத்துலேருந்து 122வது கொஸ்டினாக ஒரே ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. உலோக பண்புகளையும் அலோக பண்புகளையும் பெற்றுள்ள தனிமங்கள் டேஸ் என அழைக்கப்படுகின்றன. இப்போ தான் நம்ம பார்த்தோம் உங்கள் புக்கில் 33ஆம் பக்கத்தில் இப்போ தானே சொன்னோம். உலோகங்கள் மற்றும் அலோகங்களின் பண்புகளை வெளிப்படுத்தும் தனிமங்கள் என்னென்ன அழைக்கப்படுகிறது? உலோக போலிகள் எனப்படுகிறது. அப்போ இங்கே வாங்க ஆன்சர் நீங்களே சொல்லிடுங்க. எது உங்களுக்கு கரெக்டுன்னு நினைக்கிறீங்க? எஸ், 2ஆம் நம்பர் உலோக போலிகள். மாணவர்கள் இது ரொம்ப ரீசன்ட், அதாவது போன வருடம் கொஸ்டின் 2020 வருட கொஸ்டினில் சாட்லேருந்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு கேட்டால் அதே 122வது கேள்வி தான். அதே 122, ஆனால் கேள்வி வேறு. என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா பொறுத்துவை கொடுத்துருக்காங்க. ஓரணு மூலக்கூறு, ஈரணு மூலக்கூறு, மூவணு மூலக்கூறு, பல்லணு மூலக்கூறு. இங்கே சல்ஃபர், மந்தவாயுக்கள், ஆக்சிஜன், ஓசோன் அப்படின்னு கொடுத்து எது நம்ம சரியான 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதை வந்து நீங்கள் பார்க்குறதுக்கு முன்னாடி உங்கள் புக்கில் 30ஆம் பக்கத்தில் மூலக்கூறுகள் அப்படிங்கிற டாப்பிக்கில் அழகாக அவங்க கொடுத்துருக்காங்க. ஒரே ஒரு அணு இருந்துச்சுன்னா அது ஓரணு மூலக்கூறு, 2 அணு இருந்துச்சுன்னா ஈரணு மூலக்கூறு, 3 அணு இருந்துச்சுன்னா அது மூவணு மூலக்கூறு, நான் 3க்கு மேலே இருந்துச்சுன்னா அது பல அணு மூலக்கூறு. அங்கே பல்லணு மூலக்கூறுன்னு கொடுத்துருக்காங்க, பல அணு மூலக்கூறு அப்படின்னு சொல்லி இங்கே நிறைய கொடுத்துருக்காங்க. இதுக்கு எல்லாமே நான் டீட்டெயில்டாக உங்களுக்கு நான் A4 ஷீட்டில் காட்டுறேன் பாருங்கள். மாணவர்கள் இதை தெரிஞ்சு வச்சுங்க. நிறைய இந்த மாதிரி கேட்பாங்க. ஓரணு மூலக்கூறுனா அதுக்கு பேர் வந்து மந்தவாயுக்கள். மந்தவாயுக்கள்னா எதோடையும் சேராது, யாரோடையும் ரொம்ப சேராது, அது தனிச்சு தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரியான மந்தவாயுக்களுக்கு பேர் ஓரணு தான் இருக்கும். பாருங்கள், மந்தவாயுக்கள் என்னென்ன அப்படின்னா ஹீலியம், நியான், ஆர்கான், கிரிப்டான், செனான், ரேடான். இதெல்லாம் நீங்கள் மனப்பாடம் பண்ணிக்கணும். இதோட குறியீடு கொடுத்துருக்கீங்க. HE, NE, AR, KR, XE, RN. இதெல்லாம் மந்தவாயுக்கள். மந்தவாயுக்கள்னாலே அது ஓரணு மூலக்கூறு தான். ஈரணு மூலக்கூறுனா என்ன இருக்கும்? 2 அணு இருக்கும். அதுக்கு எடுத்துக்காட்டு என்ன கொடுத்துருக்காங்க? ஆக்சிஜன், நைட்ரிக் ஆக்சைடு, ஹைட்ரஜன். ஆக்சிஜனுக்கு O2, நைட்ரிக் ஆக்சைடுக்கு NO, நைட்ரஜனுக்கு H2. இது குறியீடு. பார்த்தீங்கன்னா இங்கே 2 இருக்கா? 2 ஆக்சிஜன் மூலக்கூறு, இங்கே ஒரு நைட்ரஜன் ஒரு ஆக்சிஜன் 2 அணு. அதே மாதிரி ஹைட்ரஜனில் 2 ஹைட்ரஜன் மூலக்கூறு. ஸோ இது எல்லாமே ஈரணு மூலக்கூறு. இதை நீங்கள் மனப்பாடம் பண்ணிக்கணும். அடுத்து மூவணு மூலக்கூறு உங்களுக்கு தெரியும். ஓசோன் O3, சல்ஃபர் டை ஆக்சைடு, டைனா 2, SO2. அப்போ இது எஸ்ங்கிறது 1, ஆக்சிஜன் 2, அப்போ 3 இருக்குது. அதான் மூவணு மூலக்கூறு. அடுத்து கார்பன் டை ஆக்சைடு CO2, கார்பன் 1, ஆக்சிஜன் 2 கூட்டினா 3. ஸோ இது எல்லாமே என்னது? மூவணு மூலக்கூறுகள். நீங்கள் மனப்பாடம் பண்ணிக்கணும், குறியீடுகளை மனப்பாடம் பண்ணிக்கணும். 3க்கு மேலே இருந்தாலே அது பல அணு மூலக்கூறு. உங்களுக்கு 2 தான் எடுத்து கொடுத்துருக்காங்க. ஒன்று பாஸ்பேட். பாஸ்பேட் அப்படிங்கிறது PO4, இது பாஸ்பரஸ், ஆக்சிஜன் இருக்கும். S8ங்கிறது சல்ஃபர். சல்ஃபர், இந்த சல்ஃபர் வந்து என்னது? S8. எஸ்ங்கிறது 8 இருக்குது. ஸோ இது வந்து பல அணு மூலக்கூறு அப்படின்னு சொல்லிடலாம். இப்போ நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இப்போ நீங்கள் வாங்க, ஓரணு மூலக்கூறுனா என்னது உங்களுக்கு இப்போ சொல்லுங்க பார்ப்போம். எஸ், மந்தவாயுக்கள். சார் அப்போ ஏக்கு 2, ஏக்கு 2 எங்கே இருக்கீங்க? இது ஒரே ஒரு ஆப்ஷன் தான்டா இருக்குது, வேறு எல்லாமே தப்பாக இருக்குது. நீ ஓரணு மூலக்கூறு மந்தவாயுக்கள்னு தெரிஞ்சாலே நீ தைரியமாக என்ன பண்ணிடலாம், இதை டிக் பண்ணிடலாம். மற்றதெல்லாம் நீ செக் பண்ணவே தேவையில்லை. இருந்தாலும் நம்ம செக் பண்ணுவோம். ஈரணு மூலக்கூறு உங்களுக்கு என்ன இதில் இருக்குதுல? ஆக்சிஜன். அப்போ B வந்து 3. பாரு, B 3 இருக்கான்னு பாரு. B வந்து 3 இருக்குது. அடுத்து மூவணு மூலக்கூறு ஓசோன் O3, C வந்து 4. இந்த இருக்கா, C வந்து 4. அதே மாதிரி பல்லணு மூலக்கூறு எவன? சல்ஃபர் S8 பார்த்தோம்ல. ஸோ 1. ஸோ இப்போ ஆன்சர் வந்து இந்த மாதிரி 1 2 தெரிஞ்சாலே நம்ம என்ன பண்ணலாம், இதில் ஈஸியாக நாம் பிக் பண்ணிடலாம். ஸோ மாணவர்களே, நாம் இப்போ 2020 கொஸ்டின்ஸும் பார்த்தாச்சு. அதாவது உங்களுக்கு 7ஆம் வகுப்பில் முதல் பருவத்தில் அழகு 3 இருக்கக்கூடிய நம்மை சுற்றியுள்ள பரப்புகள் அப்படிங்கிற பாடத்தில் என்ன மாதிரியான கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம இப்போ தெளிவாக பார்த்தோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வழக்கம் போல் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி சேனல் நம்ம தொடர்ச்சியாக போட போகிறோம் வீடியோஸு. உங்களுக்கு பிடிச்ச ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ நம்ம அடுத்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த அணு அமைப்பு. இந்த அணு அமைப்பு அப்படிங்கிற பாடத்தை எடுத்து இதில் கடந்த 10 ஆண்டுகளாக என்ன மாதிரியான கொஸ்டின்ஸு என்ன மோஸ்டில் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம அனலைஸ் பண்ணுவோம். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களுக்கு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.